வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 ரோல் வயர் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸும் மெஷர்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் 5 கூடைகள் இருக்குது. நான் இது ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண வயர் கூடைகள் தான். நான் எப்போயும் ரெகுலராக கொடுக்குற கடைகளுக்கு போட்ட கூடைகள் தான் இது. அவங்க இந்த மாதிரி நல்லா செக்குடு டைப்பில் பிரைட் கலர்ஸாக போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதே மாதிரியே நான் மேக் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த வயர் டீலக்ஸ் வயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா கூடைகளுக்குமே ஒரே மாதிரி குவாலிட்டியான வயர்ஸ் தான் நான் போட்டு இந்த கூடைகளை மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்கலாம். டார்க் க்ரீன் வித் மாம்பழம் மஞ்சள் கலர். இது டார்க் ரோஸ் வித் எலுமிச்சம்பழம் மஞ்சள் கலர். இது நல்லா லெமன் எல்லோ. வயர்லாம் பாருங்கள், நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். இது டார்க் க்ரீன் வித் ஒயிட்டு. நான் வயரும் சேல்ஸ் பண்ணுறேன். வயர் வேணுன்றவங்களும் என்கிட்ட கேட்கலாம். இது டார்க் ரெட் வித் எல்லோ கலர், லெமன் எல்லோ. இது நல்லா டார்க் ஆரஞ்சு வித் பிளாக் கலர் யூஸ் பண்ணி இந்த கூடையை மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான மெஷர்மெண்ட்டு தாங்க எடுத்திருக்கேன். நம்மளோட கலர்ஸ் தான் நம்ம மாற்றி மாற்றி எடுத்திருக்கோம். இப்போ மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 6 அடியில் 24 வயரு. அந்த ரோஸில் 14, எல்லோவில் 10 எடுத்திருக்கேன். பேஸ் 9 லைன் போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் 3 லைனு. ஹைட் 23 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன். சேம் அதே மாதிரி செக்குடு பேட்டர்னில் நீங்கள் போட்டுக்கோங்க. கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி ஏணிப்படி முடித்து போட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. அப்போ தான் கூட ஃபினிஷிங்காக நல்லா ஈவனாக உங்களுக்கு கிடைக்கும். ஹேண்டில் 2 வேர் ஹேண்டில். இன்னர் வேர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த ஹேண்டிலை நான் போட்டிருக்கேன். அதாவது இப்போ 3 அடி எடுத்தோம்னா 9 அடி எடுத்து இந்த அவுட்டர் வேர் அளந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னர் வேர் 3 வேர் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த கூடைக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா தெரியும். ரெட் வித் எல்லோவும் ரோஸ் வித் எல்லோவும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். பார்த்திங்களா, நல்லா இருக்குது பாருங்கள். இது மாதிரி கலர் காம்பினேஷன் ஒரு லைட்டு ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டிங்கன்னா கூடைகள் நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கூடைக்கும் பாருங்கள், டார்க் க்ரீன் வித் ஒயிட் போட்டிருக்கோம். இது டார்க் க்ரீன் வித் லெமனு மாம்பழம் மஞ்சள் கலர் போட்டிருக்கோம் பாருங்கள். க்ரீன் காமனாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் இருக்கிற இடத்துலையும் இந்த மாம்பழம் மஞ்சள் கலர்லேயும் அப்படியே நம்ம போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நான் கூடைகள் மேக் பண்ணியிருக்கேன். இது ஒயிட் வரதுனால ப்ளெயினாக அந்த ஹேண்டில் போட்டாச்சு. இதில் மாம்பழம் மஞ்சள் கலர் இருக்கிறதுனால எஸ் டைப் ஹேண்டிலில் நான் போட்டிருக்கேன். என்ன மாதிரி கூடைகள் என்ன கலர் காம்பினேஷன்ஸுக்கு போட்டால் நல்லா இருக்குமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். ஹேண்டிலும் சைடு சைடாக சொருகிக்கோங்க. நாட்ஸ் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. 6 அடியில் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா கூடைகள் நல்லா சூப்பராகவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. என்னோடய வயர் ஸ்டீல் ஸ்கேலில் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். என்னோடய வயர் லைட்டாக மொத்தமாக இருக்கனால எனக்கு கூடைகள் நல்லா பெருசாக தெரியுது உங்களுக்கு. 2 ரோலில் ஹேண்டிலுக்கு வயருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னர் வயர் ஹேண்டிலுக்கு இந்த கூடையோட மேக் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 2 ரோல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கூடையோட நாட்ஸு ஃபஸ்ட்லேருந்தே டைட்டாக போட்டுட்டு ஏணிப்படி முடித்து நீங்கள் போட்டிங்கன்னா கூடையும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கூடைகள் பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா வயர் வேஸ்டேஜ் உங்களுக்கு நிறையா ஆகாது. அப்போ கூடைகளை ஃபினிஷ் பண்ணுறப்பையும் நீங்கள் நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சைடு சைடாக நம்ம அந்த வயர் விடுறோம் பார்த்திங்களா, அதுவுமே கரெக்டான அளவுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ் நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு வயர் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.